இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோதுமை மாவு வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா அதில் எதாவது கல் எதனா டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாட்டி புடச்சி நோம்பிட்டு எந்த கல்லும் இல்லைன்னா நாங்கள் இந்த ரைஸ் மில் கிட்ட போனோன்னா அதில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த ரைஸ் மில்லில். அதை போட்டு கோதுமையை போட்டு கோதுமை மாவாக தருவாங்க. 1 கிலோ எவ்வளோக்கு வாங்குவாங்க அரைச்சி கொடுக்கறதுக்கு? 10 ரூபாவா? 5 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இது மாதிரிலாம் புடைக்கிறாங்கன்னா எதனா டஸ்ட்லாம் தான் போயிடுமா? வேறு என்ன அதை வேறு என்ன செக் பண்ண? ஏன்னா கல் அது மாதிரி எதனா இருந்தால் கூட அதெல்லாம் பொறுக்கி தூக்கி போட்டணுமா. ஸோ அதுக்காக இது மாதிரி நோம்புறது புடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 2 கிலோ கோதுமையா? 2 கிலோ கோதுமையை நாங்கள் இப்போ ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு போகிறோம். ஸோ அதில் வந்து நாங்கள் சப்பாத்தி செய்வோம், கோதுமை நூடுல்ஸ் செய்வோம், இது மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் செய்வோம். கோதுமை நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்ற ரெசிபி வந்து நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமானது கோதுமை மாவு தான். ஸோ அதனால் நாங்கள் கோதுமையை கொடுத்து ரைஸ் மில்லில் கோதுமை மாவாக அரைச்சி வச்சுட்டு நாங்கள் அதில் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இது மாதிரி புடைக்க தெரியும், எத்தனை பேருக்கு புடைக்க தெரியாது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பைட்டியில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பைட்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் ரைஸ் மில்க்கு. அங்கே எடுத்துகிட்டு போனால் இதை அப்படியே கொடுத்தோன்னா 2 கிலோ மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. சூடாக அரைக்கலாமா? இந்த அரைச்சி கொடுத்தா இதில் எடுத்துடலாமா? சரி, ஏன்னா பிளாஸ்டிக் அதுக்கெல்லாம் நல்லா கேட்டேன். ஏன்னா பொதுவாக சில பேர் இந்த ஸ்டீல் பைட்டிலாம் வச்சுப்பாங்க, அதில் தான் ரைஸ் மில்லில் கொடுத்து. ஏன்னா ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுக்குற மாவு என்னென்னா சூடாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் வச்சா தான் அது ஆறும், அதுலேயும் சூடாகவே இருக்கும். சரி, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி புடச்சி காமிச்சிங்க எல்லாருக்கும் எப்படி புடைக்கிறதுன்னு. அவங்களும் வீட்டில் அதே மாதிரி புடைப்பாங்க. பார்த்துக்கோங்க, இதே மாதிரி உங்கள் வீட்டில் புடச்சி நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிலாம் வச்சுக்கலாம். அது மாதிரி கோதுமை மாவை நீங்கள் ரேஷனில் கொடுக்குற கோதுமையை இது மாதிரி புடச்சி க்ளீன் பண்ணிட்டு கோதுமை மாவு அரைச்சி வச்சுக்கோங்க ரைஸ் மில்லில்.